Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய தக்காளியை சேர்க்காத ஒரு டேஸ்டான வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு நான் ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகவும் இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கணும். இப்போது அதே கடாயில் திரும்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கலருக்காக இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கும்போது நம்மளுக்கு இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.